குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆசனங்களுடைய இறுதி நிலையினுடைய அடிப்படையில் 6 வகைகளாக பிரிக்கிறாங்க. அதாவது பின்புறம் வளையக்கூடிய ஆசனங்கள், முன்புறம் வளையக்கூடிய ஆசனங்கள், முறுக்கி நிலை ஆசனங்கள், பக்கவாட்டில் வளைந்த ஆசனங்கள், தலைகீழாக செய்யக்கூடிய ஆசனங்கள், அது மட்டுமல்லாமல் நிலையற்றல் ஆசனங்கள், அதாவது பேலன்சிங் ஆசனாஸ் என்று அழைக்கக்கூடிய ஆசனங்களையும் மொத்தமா 6 வகைகளாக பிரிக்கிறாங்க. இதுல குறிப்பா பின்புறம் வளையக்கூடிய ஆசனங்கள் உங்களுடைய சுவாசித்த திறனை தூண்டுவித்து அதே நேரத்துல முதுகுத்தண்டு மற்றும் அதனுடைய தசை மண்டலங்களை தூண்டுவிக்கக்கூடிய ஆற்றல் சுவாசித்த திறன் நன்கு மேலோங்கும் பொழுது உங்களுடைய ஆளுமை திறன் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில அதிகமா இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இதன் மூலம் அடைகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் உங்களுடைய முதுகு சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக 90% காரணமாக அமைவது நீங்கள் சரியாக நிர்வகிக்காத முதுகுத்தண்டு மற்றும் அதனுடைய தசை மண்டலத்தினுடைய தொய்வு என கூறுகிறது. நீங்கள் தினந்தோறும் இது போன்ற பின்புறம் வளையக்கூடிய ஆசனங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய முதுகு தண்டு மட்டுமல்லாமல் அதை சார்ந்த தசை மண்டலம் நல்ல வலிமையும் புலிவும் அடைகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு முதுகு சார்ந்த பிரச்சனைகளும் வராம பாதுகாக்கும். அப்படி தகுதி வாய்ந்த சிறப்புமிக்க சில ஆசனங்களை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த வாரம் புஜங்காசனம் மற்றும் அதனுடைய துணைநிலை ஆசனங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். புஜங்காசனம் செய்வதற்கு முன்னாடி நாம crocodile pose சொல்லக்கூடிய மகராசனத்தை நாம ஓய்வாசனமாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு புஜங்காசனமும் மகராசனத்திலிருந்து தான் தொடங்குது. அதனால மகராசனம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுப்போம் வாங்க. முதல்ல வசதியான வஜ்ராசன நிலையில் உட்காந்துருக்காங்க. நிதானமா நீங்க முன்புறம் படுத்துட்டு அதை குப்புறப்படுத்த நிலையில படுத்துக்கிட்டு 2 கைகளையும் உங்களுடைய தாடைக்கு கீழே சரியா வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கை விரல்களும் ஒன்று மேலே ஒன்று பதிஞ்சா போலையும் உங்களுடைய தாடை உங்களுடைய கை விரல்கள் மேலே பதிஞ்சா மாதிரி இருக்கலாம். தாடை வைக்கும்போது உங்களுக்கு கழுத்து பகுதியில் ஏதாவது வலி இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஃபோர்ஹெட்டையே நீங்கள் வச்சுக்கலாம். 2 கால்களையும் கொஞ்சம் அகற்றி தளர்வா விட்டுருங்க. 2 கால்களுக்கு நடுவில் ஒரு 2 அடி கேப் இருக்கட்டும். தொடைப்பகுதி இடுப்பு பகுதி தளர்வா இருக்கட்டும். உங்களுடைய சின் உங்களுடைய கை விரல்கள் மேலே சரியா இருக்கட்டும். முதுகு பகுதி முழுமையான ஓய்வோட இந்த பொசிஷன்ல நீங்க ஒரு 1 மினிட் வரைக்கும் இருந்துட்டு அதற்கப்புறமா நீங்க மற்ற ஆசனங்களை, அதாவது புஜங்காசன வகையான ஆசனங்களை தொடங்கலாம். இது புஜங்காசனத்துக்கான ஒரு ஓய்வு நிலை ஆசனமா கருதப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்னேக் போஸ் வேரியேஷனில் நீங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஆசனம் சரல் புஜங்காசனம் என்று அழைக்கக்கூடிய ஈஸி கோப்ரா போஸ். இது உங்களுடைய ஷோல்டர்ஸ் ஆர்ம்ஸ்க்கான ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் உங்களோட ஸ்பைன்லையும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஃபர்தராக வரக்கூடிய அதர் ஸ்னேக் போஸ் வேரியேஷன்ஸை செய்யறதுக்கு எளிமையாக்கும். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 கால்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ 2 கைகளையும் பக்கவாட்டில் உடலுடைய பக்கவாட்டில் சரியாக வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கைகள் காதுகளுக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. எல்போஸ் பாடி க்ளோஸாக இருக்கலாம். ஸோ ஸ்லோவாக மூச்சு உள்ளெடுத்துக்கிட்டு உங்களுடைய தலைப்பகுதியை மேலே உயர்த்தலாம். உங்களுடைய மார்பு பகுதியை உயர்த்துங்க. ஸோ மேலே பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபைனல் பொசிஷனில் உங்கள் கைகளை லேசாக அசைச்சு உங்களுக்கு வசதியான டிஸ்டன்ஸில் நீங்கள் கீப்பப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேலே தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க தூக்கத்துக்கு வசதியாக இருக்குது. ஏன்னா கைகள் முன்புறமாக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக தூக்க முடியுது. இந்த பொசிஷனில் 10 to 15 செகண்ட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் ஸ்லோவாக உங்களுடைய செஸ்ட் ரீஜனை ஃப்ளோரில் பிளேஸ் பண்ணுங்கள். கம் பேக் டு crocodile pose. ஸோ லெக்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டேக் எ டீப் பிரீத்திங் 5 to 10 times. இந்த ஃபோராம் சப்போர்ட்டட் ஸ்னேக் போஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சிம்பிள் ஸ்னேக் போஸ் ரொம்ப எளிமையாக வரும். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆசனம் ஆர்ம் சப்போர்ட்டட் ஸ்னேக் போஸ் வித் லெக் பெண்டிங். இந்த ஸ்னேக் போஸில் நாம் கால்களை மடிக்கிறதுனால நம்முடைய சியாட்டிகா நர்வஸ் நன்கு நீட்டுவிக்கப்பட்டு இதனால் நர்வஸ் நல்லா ஸ்டிமுலேஷனாகவும் ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும். இதனால் நீங்கள் எதிர்காலத்தில் சியாட்டிகா நர்வஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, கால் மரத்து போகுதல்,
அடிமுதுகு பகுதியில் வலி ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆசனம் இது. வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். நிதானமாக உங்கள் 2 கைகளையும் கொண்டு வந்து உங்களுடைய செஸ்ட்டுக்கு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய உள்ளங்கை, உங்களுடைய லோயர் ஆர்ம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தரையில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். எல்போ வரைக்கும் உங்களுடைய ஹேண்ட்ஸ், என்டர் ஹேண்ட் வந்து ஃப்ளோரில் இருக்கணும். ஓகே, ஸ்லோவாக மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே உங்களுடைய தலைப்பகுதி, மார்பு பகுதி மேலே உயர்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா உயர்த்தலாம். எல்போஸ் தரையில் இருக்கணும். கைகளை தேவையான அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல வளைவு கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமாக 2 கால்களையும் மடித்து வானத்தை பார்த்த மாதிரி வைங்க. இந்த பொசிஷனில் உங்களுடைய அடி முதுகு பகுதியில் ஒரு ஜென்டில் ப்ரெஷர் ஃபீல் ஆகும். அந்த ப்ரெஷர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக அமையும். 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக கால்களை மட்டும் ஃபஸ்ட்டு கீழே இறக்கிடலாம். இப்போ நிதானமாக உங்களுடைய மார்பு பகுதி, ஷோல்டர்ஸ் என படிப்படியாக இறக்கி கம் பேக் டு crocodile pose. Close your eyes, slightly spread your legs, take a deep breathing 5 to 10 times. இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய L4 L5 ரீஜனில் கொஞ்சம் ஹெவியான ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பயிற்சி L4 L5க்கு நல்ல பலம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. விடாமல் செய்யுங்க. கண்டிப்பாக அடிமுதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக விடுபடுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஸ்னேக் போஸோட வேரியேஷன், இந்த நார்மல் ஸ்னேக் போஸ் அப்படி சொல்லக்கூடிய 3rd வேரியேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3rd வேரியேஷனில் நாம் உள்ளங்கைகளை தரையில் ஊன்றி கைகளில் எந்த ஒரு மடிப்பும் இல்லாமல் முழுவதுமாக நீட்டு நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனமாக வரப்போகுது. வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம crocodile போஸ்லேருந்து இந்த ஸ்னேக் போஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லெக் ஜாயின் பண்ணிவிடுங்க. 2 கைகளையும் செஸ்ட்டுக்கு பக்கத்தில் பக்கவாட்டில் வச்சுருங்க. உள்ளங்கைகள் மட்டும் தரையில் பட்டிருந்தால் போதும். எல்போஸில் நல்லா பெண்ட் இருக்கட்டும். 2 எல்போஸ்க்கு நடுவில் ஒரு சிறு இடைவெளி இருக்கணும். உங்கள் சின்ன தரையில் டச் பண்ணிவிட்டு ரெடி பொசிஷனில் இருக்கீங்க. ஓகே, நிதானமாக மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே நீங்கள் உங்களுடைய கழுத்து பகுதி, மார்பு பகுதி, வயிற்று பகுதின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்த்தி முழுவதும் நல்ல வளைவு நிலைக்கு வந்துடணும். இறுதி நிலையில் உங்கள் கைகளில் எந்த ஒரு மடிப்பும் இல்லாமல் நேராக நீட்டி நிலையில், எல்போஸில் எந்த பெண்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு மேல்புறம் வளைஞ்ச நிலையில் சீலிங்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த பொசிஷனில் உங்களுடைய 2 கால்களும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் நார்மல் ப்ரீத்திங்கில் மேல்புறம் பார்த்தபடி ஒரு 10லேருந்து 15 சுவாசம் அசையாமல் நீங்கள் இருந்ததுக்கப்புறமா ஸோ ஸ்லோலி டவுன் யூர் பாடி வித் எக்ஸலேஷன். ஓகே, கம் பேக் டு crocodile pose. Okay, close your eyes, slightly spread your legs, take a deep breathing 3 to 5 times. இந்த பயிற்சியில் வலி போகிற வரைக்கும் நீங்கள் சாதாரண சுவாச நிலையில் இருந்துட்டு இதே பயிற்சியை இன்னும் 2-3 முறை முயற்சி செய்யலாம். இந்த பயிற்சி குறிப்பாக உங்களுடைய மார்பு பகுதியை நன்கு தூண்டி வர்றதுனால இந்த ஆசனம் பண்ணும்போது மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஆஸ்துமா, வீசிங், கோல்டு காஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே குழந்தைகளுக்கு வராமல் பாதுகாக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்னேக் போஸில் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி இந்த கம்ப்ளீட் ஃபுல் ஸ்னேக் போஸ் பயிற்சி. இது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஸோ பெரியவங்க இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸாக இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்னேக் போஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். குழந்தைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். படிப்படியாக பயிற்சி செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய உள்ளங்கால் இருந்து உங்கள் தலைப்பகுதி தொட முடியும். இது ஜஸ்ட் ட்ரை தான், எல்லாரும் செய்யறதுக்கு முயற்சி செய்ய வேணாம். ஓகே, 2 கால்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். உள்ளங்கைகளை மார்பு பகுதிக்கு பக்கத்தில் வச்சுருங்க. ஸோ பிளேஸ் யூ palm side of the chest region. ஓகே, டச் your chin. ஓகே, சிங்கிள் லைனில் இருக்க மாதிரி இருக்காங்க. எல்போஸ் ஃபுல்லாக வானத்தை பார்த்தபடி இருக்கு. ஸோ ஸ்லோவாக மூச்சு இழுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு ஸ்னேக் போஸ்க்கு என்டர் ஆகிடுங்க. கைகளை ஃபுல்லாக நீட்டி நிலையில் இருக்கக்கூடிய ஸ்னேக் போஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கைகளை முன்ன பின்ன அசைச்சு உங்கள் வளைவு நிலையை நல்லா உறுதிப்படுத்திக்கோங்க. நல்ல வளைவு நிலை கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமாக 2 கால்களையும் மடித்து உங்களுடைய தலைப்பகுதியை தொடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், உங்களுடைய உள்ளங்கால்கள் தலைப்பகுதி அழகாக படிச்சிருக்கு. நீங்கள் ரெகுலராக பண்ணும்பொழுது உங்களுடைய கால்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய நெற்றியை தொடர அளவுக்கு வளரும். முதல் ஆரம்ப நிலையில் உங்களுடைய பின்புற தலைப்பகுதி மட்டும்தான் உங்கள் கால்கள் தொடும். படிப்படியான முயற்சியில் கண்டிப்பாக இது ஃபுல் ஸ்னேக் போஸ் உங்களுக்கு சாத்தியமாகும். இந்த பொசிஷனில் 10 to 15 செகண்ட்ஸ் மேல்முகமாக பார்த்தபடி உங்களுடைய கால்களாக உங்களுடைய தலைப்பகுதியை தொட்டபடி இருந்துட்டு நிதானமாக கால்களை கீழே இருக்கலாம். மூச்சை வெளியே விட்டுட்டே கால்களை கீழே இருக்குங்க.
கம் பேக் டு crocodile pose. கண்களை மூடி ஆழமான சுவாசம் 5 10 முறை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இதே பயிற்சி இன்னும் 2 more times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்னேக் போஸ் மற்றும் இந்த ஃபுல் ஸ்னேக் போஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய முதுகு பகுதியிலும் கழுத்து பகுதியிலும் தோள்பட்டை பகுதியிலும் அதிகப்படியான வலியை உணர்வீங்க. அந்த வலியை போகிறதுக்கு நம்ம crocodile போஸ் மட்டும் பண்ணாமல் கூடவே சேர்த்து கடைசியாக நீங்கள் ரேபிட் போஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸ்லோலி place your palms side of the chest region. ஓகே, slowly go back to rabbit pose. எப்படி போகிறாங்க பாருங்கள் நிதானமாக. ஓகே, கைகளை மொத்தமாக நீட்டி வைக்காதீங்க, லைட்டாக பெண்ட் இருக்கட்டும். ஸோ ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் ரீஜனை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட செஸ்ட் ரீஜனை உங்கள் தைஸில் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிவிடுங்க. ரிலாக்ஸ்டாக 2 minutes வரைக்கும் இந்த பயிற்சி நீங்கள் எடுக்கலாம். இந்த பயிற்சி கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த முதுகு மற்றும் கழுத்து பகுதிகளில் வலி போய் நீங்கள் நார்மலாகிடுவீங்க. அடுத்த பயிற்சிக்கு நீங்கள் உடல் அளவில் தயாராகிடுவீங்க. ஓகே, slowly come back to Vajrasana. Close your eyes. Take a deep breathing few times. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பின்புறம் வளையக்கூடிய ஆசன வகைகள் வரக்கூடிய ஸ்னேக் போஸ் அதனுடைய வேரியேஷன்ஸ் பார்த்தீங்களா? சரியாக நிர்வகிக்கப்படாத முதுகு பகுதி, அதனுடைய தசைநார்கள் பகுதி பல்வேறு வகையான உடல் உபாதைகளுக்கு காரணமாக அமைகிறது. ஏனெனில் அங்கு தேங்கக்கூடிய ரத்தம் டாக்ஸினேட்டடாகவும் கழிவுகள் நிறைந்ததாகவும் மாற்றமடைகிறது. நீங்கள் தினந்தோறும் இது போன்ற பின்புறம் வளையக்கூடிய ஆசனங்கள் மூலமாக உங்கள் முதுகு பகுதியும் அதனுடைய தசைநார்கள் பகுதியும் தூண்டிவிடும்போது அங்கு தேங்கி இருக்கக்கூடிய டாக்ஸினேட்டட் பிளட்டை மூவ் பண்ணிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு புது ரத்த ஓட்டம் கிடைத்து இதன் மூலமாக அந்த பகுதிகள் புத்துணர்ச்சியும் வலிமையும் அடைவதற்கு உதவியாக அமைகிறது. அதனால் பயிற்சிகளை விடாமல் செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமான முதுகு தண்டு மற்றும் தசைநார் பகுதிகளை அடைவீங்க. நன்றி, வணக்கம்.